வணக்கம். நம்மக்கிட்ட வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், விவசாயம் இந்த மாதிரி எல்லா தேவைகளுக்கும் மலேசியன் கோவக்காய் பதியத்தை வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்களாம் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க, இதோட எப்படி நம்ம அதை பிளான்டிங் பண்ணுறது, இது நம்ம எப்படி வளர்க்குறது, இது எத்தனை நாளில் காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. அவங்களுக்கான ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அதாவது ஒரு ஏக்கருக்கு எத்தனை பதியம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேட்குறீங்க. கண்டிப்பாங்க, ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 இந்த மாதிரி சதுரத்துலேயும் வைக்கலாம், 10க்கு 5 அந்த மாதிரியும் வைக்கலாம். 10க்கு 5னா 5 அடிக்கு ஒரு பிளான்டிங் ஒரு பதியம் வச்சுக்கலாம், 10 அடி கேப் போட்டுடலாம். இந்த மாதிரி வைக்கிறப்ப 10க்கு 5 முறையில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 750 பதியம் ஒரு ஏக்கருக்கு தாராளமாக வைக்கலாம். அதுக்கடுத்து 10க்கு 10 அப்படி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 450 டு ஒரு 500 பதிவு வரைக்கும், நிலத்தை பொறுத்து ஒரு 500 பதிவு வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். சரிங்களா? இது ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ஈல்டு, நோய் தாக்கம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப நெருக்கலாம் வைக்கக்கூடாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு 1 இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க. அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் கேப்பாக வச்சா அதோட ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு குழிக்கு எத்தனை பதியம் வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு குழிக்கு ஒரே ஒரு பதியம் தான் வைக்கணும். ஒன்றுக்கு மேலெல்லாம் ஜாஸ்தியெல்லாம் வைக்கக்கூடாது. அந்த ஒன்றவே நீங்கள் நூல் கட்டி மேலே ஏற்றலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா துளிர் வரும். அந்த ஒரு குச்சியிலிருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 துளிர் கீழிருந்தே வரும். அதையெல்லாம் நீங்கள் மேலே ஏற்றக்கூடாது. ஒரே ஒரு துளிர் தான் நீங்கள் நூலை கட்டி அப்படியே மேலே ஏற்றிக்கணும். அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு நோய் தாக்கங்கள் ரொம்பவும் குறையும். நீங்கள் 4-5 துளிரை மேலே ஏற்றுனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்த்தி ஆகிடும். அதில் நோய் தாக்கங்கள், புழு இந்த மாதிரி இதெல்லாம் ஜாஸ்தி ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, எத்தனை நாளில் காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டிங் பண்ணி 40 நாளில் காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆரம்ப கால காய், அதாவது பூ வச்சு காய் 40 நாளில் ஒரு 1 கிலோ, 2 கிலோ, ஒரு 5 கிலோ, 10 கிலோ, 4 நாள் அடி கூடிக்கிட்டு இருக்கும். முழு அறுவடை பார்த்தீங்கன்னா ஒரு 90-100 நாளில் 120 நாள், 100 to 120 நாள் நீங்கள் முழு அறுவடையெல்லாம் எடுத்துடலாம். வளர்ப்பு முறைன்னு சொல்கிறதெல்லாம் பெருசாக இல்லைங்க. நம்ம சாதாரணமாக பந்தல் முறை விவசாயம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, புடலை, பீர்க்கன், பாகல், அதே மாதிரி தான். பெருசாக இதுக்குன்னு எதுவுமே கிடையாது. அதுக்கு கூட உங்களுக்கு வேலைப்பாடுகள் கூடுதல். இதுக்கு அந்தளவுக்கு வளர்ப்பு முறையை பற்றி பெருசாக நம்ம எதுவும் சொல்லணும்னு இல்லை. நோய் பற்றி வரும். நோய் கண்டிப்பாக வருங்க. அதாவது எப்படின்னா விவசாயம்னாலே நோய் இதிலிருந்து சமாளித்து கொண்டு வர்றதால கண்டிப்பாக அந்த வெள்ளைப்பூச்சி தாக்கம் இருக்கும், நிறையான்னு சொல்லுவாங்க, அது வரும். அதுக்கடுத்து வைரஸ் நோய் தாக்கம் இருக்கும். சரிங்களா? ஈரப்பதம் ஜாஸ்தி, ஈரப்பதம்னா தண்ணி ஒரே இடத்துல தேங்கினா வேரலுகள் ஆகி அந்த கொடியே பட்டு போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பந்தல் அமைப்பு முறை, அதாவது கல் பந்தல் தான் போடணும் நம்ம அவசியம்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம மூங்கில் பந்தல் இதவே போட்டு தாராளமாக பண்ணலாம், நல்லா இது எடுக்கலாம். காய் அறுவடை, அதாவது காய் அறுவடை பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் போடுறீங்கன்னா 1 ஏக்கர் ஒரே டைமும் நீங்கள் எடுக்கலாம், 1 ஏக்கர் 2 டைம் எடுக்கலாம். 1 ஏக்கரை நீங்கள் பிரிக்கிற பொறுத்தா இருக்குது. 4ஆக பிரிக்கலாம், 5ஆக பிரிக்கலாம். நம்ம பிரிக்கிற பொறுத்தா ஆக மொத்தத்தில் 8 to 9 நாளுக்குள்ளே நீங்கள் காய் அறுவடையை பண்ணிடணும். உழவு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டிங் பண்ணிட்டு ஒரு மாதத்தில் அந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 100 நாள் கழிச்சு ரொட்டை வெட்டர் வச்சு தான் ஓட்டணும். உழவெல்லாம் ஓட்டக்கூடாது. ரொட்டை வெட்டர் வச்சு மேலாக்க ஓட்டிக்கலாம், ஒரு 3 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி. ஏன்னா அதுக்கு அதிகமாக போச்சுன்னா இந்த கண்டிப்பாக வேரெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ரொட்டை வெட்டர் வச்சு ஓட்டிக்கலாம். அதுக்கடுத்து களை கட்டுப்பாடு. களை நீங்கள் ரொட்டை வெட்டரில் வச்சு ஓட்டிக்கலாம். இல்லாட்டி 100 நாள் ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி அடிக்கக்கூடாது தான், இருந்தாலும் முடியாத பட்சத்துக்கு களைக்கொல்லி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உரம் மேலாண்மை, உரம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 2 உரம் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட்டு உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இந்த உரம் தான் சொல்ல கிடையாது, உங்களுக்கு நீங்கள் மற்ற பயிருக்கு என்ன உரம் கொடுக்குறீங்களோ அதை மாதத்துக்கு கண்டிப்பாக ஒரு 2 உரம் கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி அறுவடை பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 8 to 9 நாளைக்கு ஒரு வாட்டி அறுவடை பண்ணிக்கிட்டு ஆகணும். விலை மார்க்கெட் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கெல்லாம் 50 ரூபா 60 ரூபா போயிட்டுருக்குது. கோவக்காய் பொறுத்த வரைக்கும் 10 ரூபா விற்றாலும் லாபம் தான். சரிங்களா? இதை பற்றிய இன்னும் போட்டால் இன்னொரு 1/2 மணி நேரம் கூட பேசலாம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக பேசுகிறேன் நான்.